We're going to move on to the presentation segment of the evening to talk about what initiatives we're running as a charity and what we've been through the whole year. ஒரு வருஷமும் நாங்கள் என்ன செய்யறாங்க என்ன சேரிட்டியில் என்னென்ன ப்ராஜெக்ட் செய்கிறோம் எப்படி ஃபண்டிங் எல்லாம் வருது என்னென்ன செய்யணும்ன்றது ஜஸ்ட் ஒரு 5 minutes. அது பிறகு ஒரு ஸ்பெஷல் ட்ராமா இருக்குது. ஸோ ஓகே சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும், திஸ் இஸ் அவர் 28th கெட் டுகெதர். ஒரு நாளும் சேரிட்டி கமிஷன் HMRC தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தது. 2022 இருந்து we are registered with Charity Commission. இது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் KWA டியூஷன் ப்ராஜெக்ட். இதில் என்ன செய்யறாங்கன்னா 2018 நடந்துட்டு இருக்கு. கோண்டாவல் இந்தியன் காலேஜிலேருந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் A level O level year 9 to 10 அவைகளுக்கு மாதம் டியூஷனுக்கு we give them money. அவை எந்த டியூஷனுக்கும் போகலாம். ஆனால் எங்களுக்கு லோக்கல் சேரிட்டியோட ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குது, மக்கள் நலன்படும் அமைப்பு. அவைகிட்ட ஒவ்வொரு மாதமும் சண்டேஸில் காசு வாங்கிட்டு போகணும் அண்ட் ப்ரூவ் பண்ணணும் டியூஷனுக்கு ஒழுங்காக போயிடும், மார்க்ஸ் எல்லாம் ஒழுங்காக வருது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ இது அந்த டியூஷனுக்கு காசு கொடுக்குற ஒரு நிகழ்வு கோண்டாவில் ஸ்டேஷனுக்கிட்ட ஒரு பில்டிங்கில் தான் நடக்கிறது. அடுத்தது இதனால என்னன்னா மோஸ்ட்லி நாங்கள் வருநாளும் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வீட்டில் போய் செக் பண்ணி அவைகளுக்கு உண்மையாக கஷ்டமானு பார்த்து தான் கொடுக்குறாங்க. ஸோ எங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்தது. ஈவன் சில பேர் யூனிவர்சிட்டிக்கு போகிற சான்ஸ்களும் இருந்திருக்குதுல. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 75 பேர் இந்த ப்ராஜெக்ட் மூலமாக பாஸ் ஆகி போயிருக்கு. ஸோ இதுவரைக்கும் மொத்தமாக கிட்டத்தட்ட 10,000 pounds லாஸ்ட் 8 years இதுக்கு செலவு பண்ணியிருக்கிறோம். ஸோ 2017 எங்களோட 20th anniversary அப்போ நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் யாதவி பைக்கியன் தொடங்கினது. இப்போ லாஸ்ட் 2017 ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்டல் பேலஸ் பார்க்கில் நாங்கள் செய்யறாங்க. இதுவரைக்கும் 36,754 pounds ரைஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களை பார்க்கலாம், கோவிட் டைமை தவிர மற்றதெல்லாம் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதை வச்சு என்னென்ன ப்ராஜெக்ட் செய்யறேன்னு இப்போ சிவகாந்தன் சிவகாந்தன். அனைவருக்கும் வணக்கம். இது நாங்கள் 2019 ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட். இது கருப்பட முறைப்பாடு நடக்கிற 3 ஸ்கூல்ஸுக்கு year 9, year 10, year 11 பிள்ளைகள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 50 பிள்ளைகள் படிக்கணும். வீக்கெண்ட் மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் வீக்கெண்ட்ஸில் நடக்கிறது. இது கருப்படங்களுக்கு மகாவித்யாலயத்தில் தான் ரன் பண்ணுறோம். அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ் பை ஒளிரும் வாழ்வு துணுக்காய் ப்ராஜெக்ட். ஸோ அதை இதில் 3 டிஃப்ரெண்ட் இது வேறு. ஒன்று வீக்கெண்ட் டியூஷன்ஸ், ரெண்டாவது ஒரு இங்கிலீஷ் டீச்சர் ஒன்றுக்கும் சப்ளை ஒன்றும் கரிப்பட்டவர்களுக்கும் மகாவித்யாலயம் இருக்கு. அதை விட இந்த O level பாஸ் பண்ண பிள்ளைகளை A levelக்கும் சப்போர்ட் பண்ணுறோம். அப்போ அதுவும் போய் கொண்டு இருக்குது. இதில் ஆனுவல் பட்ஜெட் பார்க்க இப்போ டியூஷனுக்கு நியர்லி ஒரு 3,000 pounds வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த இங்கிலீஷ் டீச்சருக்கு நியர்லி 1,000 pounds கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறோம் வருஷத்துக்கு. இது எங்களுக்கு எவ்ரி வீக்கெண்டும் நாங்கள் கிளாஸ் நடக்கிறீங்களோ படங்கள் அனுப்பி கொண்டு இருக்கிறோம். அந்த படங்கள்லாம் கொஞ்சம் தான் போட்டுருக்கிறோம். அடுத்தது எங்களுக்கு இது
இதில் வந்து 9 பிள்ளைகள் எடுத்தவே 7 பிள்ளைகள் வந்து பாஸ் பண்ணி A level போகக்கூடிய குவாலிஃபை பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு ஆளுக்கு 6A வந்திருக்கு, இன்னொரு ஆளுக்கு 5A அல்லது 2A ரிசல்ட்ஸ் ஒரு 3A அப்படி நிறைய ரிசல்ட்ஸ் எடுத்துருக்கோம். இது வந்து 2025 2024 வந்து கொஞ்சம் குறைவு தான். ஆனால் 10 பேர் பாஸ் பண்ணி 7 போயிருக்கோம். எங்களுக்கு 2023 வந்து ரியலி குட் ரிசல்ட்ஸ் வந்தது. அதில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 9A 7A 2B இதில் வந்து 11 பேர் எடுத்தது, 11 பேருமே 7 போனது. இந்த 2023 வந்த படிச்சாக்கள்னு அந்த 10 பேருக்கும் வந்து நாங்கள் A லெவலுக்கு ஃபுல்லாக ஃபண்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம் அமெரிக்கன் ஸ்டடீஸ். இது வந்து கற்பனை குறிப்பும் மகாவித்யாலயா 2023 வந்து 100% சித்தி அடைஞ்சு அதான் முதல் தடவை அமெரிக்க ஹிஸ்டரியிலே நடந்தது. அப்படி ஒரு ஃபுல் 100% சக்ஸஸ்ஃபுல் எடுத்தவரையே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு புது பில்டிங்கே அப்ரூவல் கொடுத்துருக்கு. அதை பற்றி அந்த ஒரு நாங்கள் லோக்கல் யூடியூப் போடுறால் வந்து ஒரு வீடியோ போட்டுருக்கோம், அதை நாங்கள் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் பார்க்கலாம். இதில் நிற்கிறாங்கலாம் அதில் பிரின்சிபல், இந்த டியூஷன் ரன் பண்ணுற டீச்சர், இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 2023 வந்து O level பாஸ் பண்ணினாங்க. அப்போ நாங்கள் எல்லாரும் ஒரு இவெண்ட் வச்சு சுமார் கிஃப்ட் ஒன்று கொடுத்தனாங்க. அந்த டைம் எடுத்த ஃபோட்டோ தான் இது. இதில் வந்து 2023 படித்தாக்கல 3 கேர்ள்ஸ் வந்து நாங்கள் சின்னப்பிள்ளை கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து போர்டிங்கில் போட்டு அவைகளுக்குரிய ஃபுல் டியூஷன் ஸ்கூல் ஃபீஸ், எக்ஸ்ட்ரா டியூஷன்ஸ் மற்றது ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் கொடுத்து அது கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுத்து படித்து இந்த மாதம் நவம்பர் 5ஆம் தேதி 7 வரைக்கும் எடுக்க போயிடும். 2 இயர்ஸ் முடிஞ்சு அவைக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வான்ச்சர் கிட்ட 3 பேர் படிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து எங்களுக்கு 2100 கிட்ட முடிஞ்சு. அடுத்தது வந்து அதை விட அந்த 23 படித்த 7 பேருக்கு வந்து நாங்கள் வங்கியில் வைக்க எக்ஸ்ட்ரா டியூஷன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவைகளும் வந்து இந்த வருஷம் இப்போ நான் ஒரு 5ஆம் தேதி எக்ஸாம் எடுக்கணும். ஸோ அதில் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் கொஞ்சம் பேர் யூனிவர்சிட்டி எங்கே பண்ணுவினோம். ஸோ எங்கே பண்ணோம்னா என்ன செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து சின்னப்பிள்ளை கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து அந்த அட்மிஷன் செக்யூர் பண்ணணும்னு 3 கேர்ள்ஸ். இதான் எங்களோட எவ்ரி இயர் ஸ்பெண்ட். 2025 வந்து நீங்கள் 6,000 pounds ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். 2024 5,600. அது 2 பேர் தான் அந்த ஏரியாவில் சப்போர்ட் வாங்கி நிறைய கொஞ்சம் கூடியிருக்கு. மற்றபடி 2,900 அப்படி ஃபுல்லாக 2019 வரைக்கும் இருக்குது. அதோட வந்து முதல் நாங்கள் இந்த டியூஷன் ப்ராஜெக்ட் துவங்க முதல் கலெக்ட் பண்ண காசுகளில் வச்சு தான் இந்த டிசேபிள் ப்ராஜெக்ட்கள் செய்கிறாங்க. மற்றது ஒளிர்பார்வை ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணினாங்க. மற்றது அகைன் அப்கிரேட் ரெஸ்ட் ஆஃப் ஃபேசிலிட்டி பீப்புளுக்கு டிசேபிலிட்டி உள்ளாக்கள் இந்த டாய்லெட்டுகள் ஃபில் பண்ணி கொடுத்து வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டிஸோட கம்ப்ளீட் அவைக்கு வந்து அந்த இண்டிபெண்டாக தங்களுடைய டெய்லி ரொட்டீனாக செய்யக்கூடிய மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துறாங்க. அதை விட வந்து 2018-19 வந்து நியர்லி 10 பேர் கிட்ட நாங்கள் போட் ஃபார்ம் டியூப்வெல்கள் வந்து அகைன் ஃபார்மிங் இதுகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு செய்து கொடுத்தாங்க. 2021 வந்து நாங்கள் 10 ஃபேமிலிஸை செலக்ட் பண்ணி அது எல்லாமே வந்து பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட சிங்கிள் மாம் ஃபேமிலிஸ். அவைகளுக்கு வந்து ஒருவருக்கும் வந்து 50,000 ரூபா காசு கொடுத்து அவைகளுக்கு ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிற ஃபேமிலிஸுக்கு அவைங்க பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுத்துனாங்க. தேர் டூயிங் ஓகே வெல். இது வந்து நாங்கள் அதை பில் பண்ணி கொடுத்த கிணறுகள் டியூப்வெல் பில் பண்ணி கொடுத்த படங்கள். இது வந்து அஞ்சிதா அண்ட் வினாசன் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு லேக் டிஸ்ட்ரிக்ட் 5 பீக் சேலஞ்ச் செஞ்சது. அதுலேருந்து கிட்டத்தட்ட 7,500 ஃபார்ம்ஸ் வந்தது. அதில் 40% அவைல்ட விஷ் படி டொமினிக்ஸ் சேரிட்டிக்கு கொடுத்துருக்கு. அதில் மிச்சம் வந்து அவைல் த ரிக்வெஸ்ட் படி they wanted to have a computer science class. ஸோ இது வந்து ஒன்றாவில்
மக்கள் நலன்பு அமைப்பு மூலமாக அவளுக்கு ஒரு 5-6 கம்ப்யூட்டர்ஸ் வாங்கி அண்ட் அதோட இருக்கிற டேபிள்ஸ் அண்ட் மற்ற ஆப்ரேஷன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து இப்போ வீக்லி 2 கிளாஸ் நடக்குது. இன்னும் நிறைய கிளாஸ் நடக்கலாம், பட் we need funds. ஒரு டீச்சருக்கு கிட்டத்தட்ட 8,000 rupees per month 2 கிளாஸ் per week செய்கிறதுக்கு. அதான் இப்போ ஃபியூ மந்த்ஸ் தான் இது நடந்தது. அடுத்தது போகும் இது வந்து நாங்களுக்கு யூகேலேயும் வந்து எங்களோட ஹெல்ப்ஃபுல் இருக்கணும் பண்ணுறதுக்காக ஒரு லோக்கல் லைப்ரரி இருக்குது. இந்த லைப்ரரிக்கு வந்து என்னென்னா நார்மலாக வந்து எல்லா லைப்ரரிக்கும் வந்து லோக்கல் கவர்மெண்ட் ஃபண்டிங் இருக்குது. இந்த சில படம் வந்து அவங்க ஃபண்டிங் கட் பண்ணிக்கலாம் வந்து லைப்ரரி தான் இந்த அவுட் ஆகுது. அப்படி ஒரு லைப்ரரி தான் இப்போ லோக்கல் ஃபண்டிங் ஃபண்ட் ஆனாலும் லோக்கல் கம்யூனிட்டி வந்து ஒரு சேரிட்டியை ஃபார்ம் பண்ணி இந்த லைப்ரரியை வந்து ரன் பண்ணி கொண்டிருக்கலாம். அங்கே வந்து என்னென்னா வந்து புக்ஸ் borrowing மற்றது வந்து நிறைய கிளாஸஸ் ரன் பண்ணுறவை. அதோட வந்து அந்த எல்டர்லி பீப்புளுக்கு வந்து அங்கே வந்து ஒரு 2-3 hours வீக்லி வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணி போகிறத ஹாட் மீல்ஸ் கொடுத்து அப்படியான இதுவும் செய்யணும். அப்போ அப்படி ஒரு லைப்ரரி தான் நாங்கள் 1000 pounds இந்த வருஷம் டொனேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது அடுத்தது வந்து மலையகம் சில்ட்ரன் ஹோம் பதுளையில் இது வந்து ரன் பை சோஷியல் லைஃப் ஃபவுண்டேஷன். இது வந்து என்னென்னா நியர்லி 30-40 பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா இல்லாத கைவிடப்பட்ட பிள்ளைகள் அங்கே இருக்கினோம். அவைகளுக்கு வந்து அவைகள ஃபெசிலிட்டிஸ் லைக் கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், ஆக்டிவிட்டீஸ், புது டேபிள் சேர்ஸ் அதுகளுக்கு வந்து செய்கிறதுக்காக ஒரு கமிட் பண்ணியிருக்கிறோம். இனிதான் இந்த ப்ரொஜெக்ட் வந்து ரன் பண்ண அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். நியர்லி வந்து எங்களுக்கு இந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நியர்லி 3,300 கட்ட முடியும். இலங்கை காசு 1.33 million rupees. இது வந்து பதுளையில் இருக்குது. இது இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது, நாங்கள் பேசி தரோம். இதான் அந்த படம் ஸோ இது ஃபோனட்டிக் ரீடிங் ப்ராஜெக்ட் வந்து இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் உண்மையாக 0. இது ஆக்களோட டைம் தான் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட். கோண்டாமல் இந்த காலேஜில் ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவையோட முக்கியமான பிரச்சனை வந்து இங்கிலீஷ். ஸோ இங்கேருந்து ஜூம் வழியாக சில வழியாக விடிய 6 மணிக்கு 7 மணிக்கு அங்கே அவையோட ஸ்மார்ட் போர்டு மூலமாக ஜூம் மூலமாக கனெக்ட் பண்ணி ஒரு சிலபஸை செட் பண்ணி வீக்லி 1-2 சில வேளை 3 தடவை கூட ஃபோனட்டிக்ஸ் பேஸ் ரீடிங் கிளாஸ் செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ இடையில ஒரு சில பிரச்சனையால் நின்றது. இப்போ 2026 இதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு காலேஜஸ் பிரின்சிபல் ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ இதை திரும்ப தொடங்குவோம். ஸோ இதுதான் இப்போ ஒரு கிளாஸ் எப்படி நடந்ததுன்னு நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ பேர் நின்று இன்ட்ராக்டிவாக நடக்கும். இப்போ அதில் இருக்கிறவ பூமா ஆண்டி என்று சொல்லி அவவும் ஒரு டீச்சர். அவள் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கிழமையில் சில 2-3 கிளாஸ் கூட இருக்கிறவ. எல்லாமே ஜூம் மூலமாக இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றுமே இல்லை. இது மித்த எல்லாரும் எல்லாரும் வாலண்டியர்ஸ். விடிய ஸ்கூல் போகிற, யூனிவர்சிட்டி போகிற ஆட்கள், வேலைக்கு போகிற, இங்கே பிறந்த பிள்ளைகள் இவையெல்லாம் இதை முக்கியமாக இந்த ஃபோனட்டிக் ஸ்பேஸ் ப்ராஜெக்டை செய்யணும். இப்போ உங்களுக்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களுக்கு அறியலாம். இது வந்து 2021-22 கோண்டாவில் செஞ்சாங்க. என்னென்னா மக்கள் நலன்புன்ற ஒரு சேரிட்டி அங்கே இருக்குது. அவைகளுக்கு கவர்மெண்ட்டும் உதவி செஞ்சது, நாங்களும் உதவி செஞ்சு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு உதவி செஞ்சு இது தையல் மிஷின் வாங்கி கொடுத்து. அவையோட நோக்கம் என்னென்னா சிங்கிள் மதர்ஸ் அவைகளுக்கு ஏர்னிங் கெப்பாசிட்டி ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 20,000-25,000 வரைக்கும் உழைக்கிறதுக்குரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு. எப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட் ஃபேக்ட்ரி, லோக்கல் கவர்மெண்ட் ஷாப்புக்கு வேலை எல்லாம் செஞ்சு
தச்சு கொடுக்குறது. இதுதான் வேலைக்கு கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு நாள் லாஸ்ட் 2022. இவைகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பர்த்டேக்கு ஒரு ஸ்விங் மிஷின் வாங்கி கொடுக்கலாம். அதுதான் நான் வேலை எதிர்பார்க்குறது. கிட்டத்தட்ட 350 ரூபா தான் தரும். இது அவையில் கிளாஸ் நடக்கிற இடம், அவையில் ஆப்ரேஷன்ஸ் ரூம். இது முக்கியமாக சொல்கிறதுக்கு என்னென்னா, நீங்கள் எல்லாம் சில பெரிய ப்ரைவேட் கம்பெனிஸில் வேலை செய்வீங்க. எத்தனை வருஷம் வேலை செஞ்சாலும் சிலவெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எல்லா கம்பெனிலையும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் இப்போ நீங்கள் அவையில சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுற அவையில ஒரு தேர்ட் பார்ட்டி சைட் மூலமாக நீங்கள் காசு டொனேட் பண்ணால் உங்களோட கம்பெனியும் 1:1 மேட்ச் பண்ணணும். சில மாதங்களில் 1:2, அதாவது நீங்கள் 100 பவுண்ட் கொடுத்தா உங்களோட கம்பெனி 200 பவுண்ட், இப்போ மொத்தம் 300 பவுண்ட் ப்ளஸ் கிஃப்ட் ஆகிட்டு வரும். நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. இப்போ இன்னும் இது ஈஸி என்னென்னா, நாங்கள் சேரிட்டி கமிஷனில் இருக்கோம். நீங்கள் ஒரு வேலையுமே சேர்த்து சேரிட்டி கமிஷன் அங்கே சர்ச் பண்ணாலே அந்த டேட்டா பேஸில் கட்டாயம் வரும். உங்களோட கம்பெனியில் கேரபிள்வே இல்லாட்டி போண்டா வெல்ஃபேர் அசோசியேஷன் சர்ச் பண்ணால் கட்டாயம் வரும். நீங்கள் நேராக டொனேட் பண்ணுறதுக்கு அதன் மூலமாக டொனேட் பண்ணால் யூ வில் கெட் டபுள் த மணி வித் கிஃப்ட். அண்ட் வாலண்டரி ஹவர்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ கேரவழியே நீங்கள் வாலண்டியர் பண்ணால் அங்கே போய் நீங்கள் ட்ராக் பண்ணலாம். நான் இந்த சேரிட்டிக்கு 1 hour ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அண்டு கேரவழியை ஒரு கான்டாக்ட் இமெயில் அட்ரஸ் கொடுத்தா உங்களுக்கு 1 hourக்கு உங்களோட கம்பெனியோட பாலிசி படி 20 பவுனோ 25 பவுனோ கிட்ட உங்களோட சேரிட்டி அக்கௌண்ட்டுக்கு வரும். அந்த காசை நீங்கள் எந்த சேரிட்டியும் கொடுக்கலாம். கேரவழிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இருக்கிற சேரிட்டி கமிஷனில் இருக்கிற எந்த சேரிட்டியும் கொடுக்கலாம். அது உண்மையாக ஃப்ரீ மணி. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1500 பவுனு கிட்ட யூ கேன் ஈஸிலி 1 person கேன் கெட் இட். நீங்கள் அவ்வளவு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறது, இந்த ஃப்ளையர் க்ரியேட் பண்ணுறது, இந்த பவர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறது. இப்போ நான் இது செய்கிறதுக்கு 1 hour எனக்கு எடுத்தால் நான் 1 hour வாலண்டியர் போடுவேன். எனக்கு 20 பவுண்ட் வரும். அது கேரவழிக்கு வரும். ரைட்? அப்படி இப்போ நீங்கள் எல்லாரும் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் வளர்ந்து பெரிய கம்பெனியில் இருக்கிறீங்க. உங்களோட கம்பெனியில் போய் சர்ச் பண்ணிப்பாங்க. இப்போ அடுத்தது தான் முக்கியமான ஒரு சாமான். ஏன்னா இப்போ எல்லாரும் உங்களோட ஃபோன் எடுங்க, ஃபோனை எடுத்து உங்களோட கேமரா ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி கேமரா ஓப்பன் பண்ணி அந்த இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும். அது இப்போ சாப்பிட்டு போகும்போது உங்களுக்கு எப்படி மனநிறைவாக இருக்கோ அதை விட 100 மடங்கு நல்லா இருக்கும். அதோட ஸ்கேன்